நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. விதூய க்லேசமே குரு சரணயுக்மோ திருதரசோ பவக்ஷேத்ர பிராப்தோ கரமபி சதே பூஜன விதோ பவன்மூர்த்தியாலோகே நயன மததே பாத துளசி பரிக்ராணே கிராணோ ஸ்ரவணமபி தே சாருச்சரிதே. நாராயணியத்தினுடைய 3வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பலவிதமான விஷயங்கள் அர்த்தங்கள் பொதிந்த ஒரு ஸ்லோகம் இது. அதனால இந்த ஒரு ஸ்லோகத்தை பல பகுதிகளில் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படுறது. ஏன்னா இதை விட்டுட்டு சட்டு நம்ம தாண்ட முடியாது. அவ்வளவு மகான்களுடைய அனுபவங்கள், ஆழ்வார்கள் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் அனுபவிச்ச பகவானுடைய திருக்கோயில்களுடைய தரிசனங்கள், மங்களா சாசனங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒத்து பேசுற மாதிரி இந்த ஒரு ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி அவர்களுடைய ஒரு வைபவங்களை எல்லாம் அவர் படிச்சிருப்பாரோ, கால விசேஷத்தால இவர் பின்னாடி வந்ததுனால அதை ஞாபகப்படுத்துறாரோன்னு நாம சிந்திக்கக்கூடிய அளவுக்கு பக்தியினுடைய ஒரு பரிணாமத்தை, பாகவதத்தினுடைய பிரதம ஸ்கந்தத்தினுடைய ஒரு வைபவங்களை இவர் சொல்லி அழகாக நமக்கு விளக்கக்கூடிய ஸ்லோகமா இருக்கிறதுனால இதனுடைய பொருள்களை எல்லாம் நம்ம கேட்டோம். முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில நம்ம சொன்னோம், இந்த வைபவங்கள் கரம் அபிச்சதே பூஜன விதோ, இதுல குருவாயூர்ல இருக்கக்கூடிய பூஜைகளை எல்லாம் ஞாபகப்படுத்துறாருன்னு நம்ம சொன்னோம். குருவாயூருக்கே விசேஷம். குருவாயூரப்பனிடத்துல இந்த ஒரு ஸ்லோகத்துல மாத்திரம் 1036 ஸ்லோகங்கள்ல இல்லாம பட்டத்திரி மேற்கோள் காட்டி நமக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய வைபவம் அவனுடைய பூஜா கிரமங்கள் இருக்க. ஒவ்வொரு திருக்கோயில்கள்லயுமே ஒரு தனித்தனியாக ஒரு கிரமங்கள் அமைஞ்சிருக்கும். திருமலையில கூட பார்த்தோம்னா காலம்பரை 3 மணிக்கு சுப்பிரபாதத்தில் ஆரம்பிச்சு தோமாலை, அதுக்கப்புறம் சகஸ்ரநாம அர்ச்சனை, சாற்றுமறை, அதுக்கப்புறம் பகவானுக்கு நடக்கக்கூடிய கல்யாண உற்சவங்கள், வசந்த உற்சவங்கள், வாகனோற்சவங்கள், சாயங்காலம் சகஸ்ர தீபாலங்கார சேவை, ராத்திரியில ஏகாந்த சேவை அப்படின்னு தொடர்ச்சியா பல உற்சவங்கள் வருஷம் முழுக்க அந்த கஷேத்திரத்தில் பிரசித்தம். இவரும் தும் கேரளே வாதபுராதிநாத ஸ்ரீ வெங்கடேச ஸ்வயமாந்திர தேசேன்னு அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம். 2 பேருக்கும் ஒரு பெரிய ஒத்துமை என்னன்னா, 2 சன்னதியுமே குருவாயூரப்பனாக இருந்தாலும் சரி, திருமலையப்பனாக இருந்தாலும் சரி, காலம்பரை 3 மணிக்கு இங்க நட திறக்கிறதுன்னு சொல்வா, அங்க சுப்பிரபாதத்துக்காக சன்னதியை திறக்கிறோம்னு சொல்வா. ஆக 2மே ஒரே சமயத்துல பிராத காலத்துல திறக்கக்கூடிய வைபவங்கள். அங்கு நடக்கக்கூடிய பூஜா கிரமங்கள் நமக்கு தெரியும். குருவாயூர்ல என்னென்ன பூஜைகள்லாம் நடக்கிறதுன்றதை இந்த ஒரு ஸ்லோகத்துல ஞாபகப்படுத்துறார். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது பத்தின விவரங்கள் எந்த புஸ்தகத்திலையும் கிடையாது. பூஜைக்குண்டான வியாக்கியானங்கள் எங்கேயுமே கிடையாது. நம்முடைய நலம் தரும் நாராயணியத்துல குருவாயூரப்பன் பண்ண ஒரு பெரிய அனுகிரகம். நான் குருவாயூருக்கு செல்லும் போதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய நம்பூதிரிகளிடத்திலேயும் பூஜைக்கு உதவி செய்யக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மேல் சாந்தி, கீழ் சாந்தி, வாரியார் இவர்களிடத்தில் அமர வைத்து அவர்களிடத்திலே அங்க நடக்கக்கூடிய பூஜா விவரங்களை கேட்டு அவர்களும் கருணையோடு குருவாயூரப்பனுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு அங்கு நடக்கக்கூடிய வைபவங்களை சொன்னதால் இதை இந்த ஸ்லோகத்தோடு ஒப்பிட்டு நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தை கேட்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய பக்தர்களும் அந்த ஒரு வைபவங்களை கேட்டு ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு குருவாயூரப்பனுடைய அனுகிரகம், அவனுடைய பூஜா கிரமங்கள் நமக்கு தெரிந்து கொள்ளும்படியாக பகவான் அவன் ஸ்புரித்து அனுகிரகித்தது நாம் நாராயணியத்திலே கண்டிப்பாக நாம் செய்த ஒரு பாக்கியம் என்றே கருத வேண்டும். நாராயணியத்தை நாம் மெதுவாக நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் என்ற சிந்தனையே நமக்கு வரக்கூடாது. சரித்திரத்தை எத்தனை சுருக்கமாக கூட சொல்லி முடிக்கலாம். ஆனால் இது போன்ற ஒரு நல்ல ஸ்லோகங்கள் வரும்போது அதிலே ஒரு பதத்தை பொதித்து நமக்கு தெரியாத அர்த்தங்களை எல்லாம் குருவாயூரப்பனே நமக்கு உணர்த்தி இதை சொல்லுமாறு பணிக்கும் போது அதை சொல்வதை தவிர நமக்கு வேறு பாக்கியம் இல்லை என்றும் அதை கேட்பதை தவிர நமக்கு வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லை என்பதை நாம் மனத்தில் கொண்டோமே. ஆனால்
இந்த பூஜா விதிமுறைகள், இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் நம்மை மெய்சிலிர்க்க வைப்பதாக அமர்கின்றன. அதை நாம் தொடங்க ஆரம்பிப்போம். நாம் அந்த திவ்ய வைபவங்களை கேட்கக்கூடிய சன்னதி நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தினுடைய தரிசனத்தினுடைய கிருஷ்ணனுடைய கோயில் வடசென்னையிலே அமைந்திருக்கக்கூடிய மணலி. அந்த மணலியிலே கரிகிருஷ்ண பெருமாள் கோயில் தெருவிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள். நாம் விமானங்களை தரிசித்துக் கொண்டு மற்ற மூர்த்திகளை தரிசித்துக் கொண்டு கரிகிருஷ்ணனான மூலமூர்த்தியை தரிசிப்பதற்காக 2 உத்தமமான துவாரபாலகர்களை தாண்டி நாம் உள்ளுக்குள்ளே நுழைகின்றோம். பேரென்னவோ கரிகிருஷ்ணன் மூலமூர்த்திக்கு. நாம் தரிசனத்திற்காக சென்று அவனை பார்க்கும் போது நமக்கு வியப்பாக இருக்கின்றது. என்ன ஆச்சரியம்! அங்கு அவன் கண்ணனாக இல்லை. வினா வெங்கடேசம் நனாதோ நநாத சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி என்று திருவேங்கடமுடையானாக திருமலையப்பனான ஸ்ரீனிவாசன் மலையிலே இவ்வாறு காட்சி அளிப்பானோ அதே பாவத்தோடு இங்கு நின்ற திருக்கோலத்திலே உயர்ந்த கிரீடங்களோடு நமக்கு பகவான் காட்சியளிக்கின்றான். நம்முடைய நாராயணியத்தினுடைய ஒரு பெரிய பாக்கியம் என்ன, ஒரு ஒற்றுமை. இந்த திவ்ய தரிசனத்தை நாம் அழகான குருவாரத்திலே, ஸ்ரீனிவாசனுக்கு உகந்த புரட்டாசி மாசத்திலே, அவன் அவதரித்த ஸ்ரவண நட்சத்திரத்திலே, ஏகாதசியான உத்தமமான நன்னாளிலே, திருமலையிலே அவனுடைய பிரம்மோற்சவத்திலே, சக்கர ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய பூர்த்தியான ஸ்ரவண தீர்த்தவாரி வராக புஷ்கரணியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமமான ஒரு தினத்திலே இவ்வளவும் சேர்ந்து நமக்கு கரிகிருஷ்ணன் நாம் இவர்களுக்கு இன்று ஸ்ரீனிவாசனாக தரிசனம் அளிப்போம் என்று தீர்மானம் செய்தானோ என்னவோ தெரியவில்லை. நம்முடைய ஒரு புண்ணியம் அதே ஸ்ரீனிவாசன் மூலமூர்த்தி திருமலையில் இருப்பது போல இங்கு ஒரு நமக்கு காட்சியளிப்பது இங்கு ஒரு பெரிய ஒத்துமையாக அமைகின்றது. உயர்ந்த கிரீடத்தை சார்த்திக் கொண்டு 4 புஜங்கள் திருமலையப்பனை போலவே இங்கு கரிகிருஷ்ணனுக்கு அலங்காரம். 2 கைகளிலே சங்கு சக்கரம். ஒரு ஹஸ்தமானது அபய ஹஸ்தமாக நமக்கு அனுகிரகத்தை வழங்க, 4வது ஹஸ்தமானது பகவான் தன்னுடைய கைகளை சற்றே மடக்கிக் கொண்டு சம்சார சாகர சமுத்தர அநேக சேதோ வேதாந்த வேத்ய நிஜ வைபவ பக்தபோக்கிய ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம் என்று தன்னுடைய முழங்காலுக்காக சம்சார சாகரத்திலிருந்து உங்களை காப்பாற்றுகின்றேன் என்று கையை மடக்கிக் கொண்டு தோள்களின் மேலே உயர்ந்த புஷ்பங்களாலான தோமாலையை சார்த்திக் கொண்டு நடுவிலே தாமரை மாலையுடன் முகவாயிலே அப்பப்பட்ட அழகான புனுகு குங்குமப்பூ சேர்க்கப்பட்ட பச்சை கல்பூரத்தை சார்த்திக் கொண்டு திருமலையப்பனை போலவே கரிகிருஷ்ணனும் தன்னுடைய கருமையான நெற்றியில் அழகான ஊர்த்வ புன்றத்தை சார்த்திக் கொண்டு ஆகா அவனுடைய திருவடி சேவையை ஸ்ரீ வெங்கடேச சரணம் பிரபத்தியே என்று அடைகின்றோமே, அந்த திருவடி சேவையினுடைய திவ்ய ஆரத்தியுடன் நாம் குருவாயூரிலே இருக்கக்கூடிய பூஜா கிரமங்கள் என்ன என்று பட்டத்திரி ஞாபகப்படுத்துகின்றார் என்ற ஸ்லோகத்திற்கு நாம் திரும்பினோமே. ஆனால் பூஜனவிதோ பரிக்ரானே கிரானோ ஸ்ரவணமபிதே சாருச்சரித்தே. குருவாயூரப்பா, காலை முதல் இரவு வரை உன்னிகிருஷ்ணனான உனக்குத்தான் எத்தனை கோலாகலங்கள். பூஜனவிதோ 3 மணிக்கு உன்னுடைய திருக்கோயிலானது காலையிலே திறக்கப்படுகின்றது. எங்களுடைய கடிகாரத்தை நாங்கள் பார்க்கவே வேண்டாம். உன்னுடைய நடை திறந்தது என்றால் அது சரியா? எல்லா நாட்களிலும் ஒரே சமயத்திலே கால சக்கரத்தை நீ கையிலே வைத்துக் கொண்டிருப்பதால் வாகச்சாத்து தரிசனம், நிர்மால்ய தரிசனம் என்ற ஒரு தரிசனத்தோடு உன்னுடைய திருக்கோயிலுடைய அந்த நாழி பொழுதை பிரம்ம முகூர்த்தத்திலே நீ துவக்குகின்றாய். பக்தர்களே, இந்த பூஜா கிரமங்கள் எல்லாம் குருவாயூரிலே ஸ்தாபித்தவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் நாரத மகரிஷியுடன் ஒரு சமயம் அவர் தன்னுடைய சொந்த அவதரித்த தலமான காலடிக்கு சென்று கொண்டிருந்தார். பத்ரி நாராயணனை தரிசித்துவிட்டு பதரி கஷேத்திரத்திலிருந்து அவ்வாறு செல்லும் போது இந்த குருவாயூர் கோயிலை தாண்டி ஆதிசங்கரரும் நாரதரும் சென்று கொண்டிருக்கும் போது குருவாயூர் கோயிலிலே கீழே கோலாகலமாம். அதாவது இரவு ஒரு 9 மணி இருக்கும். முழுவதும் கடைசி ஸ்ரீயின் 3வது பிரதட்சணம் நடந்து கொண்டிருக்கின்றது.
செண்டா வாத்தியங்கள் முழங்க பகவான் உன்னிகிருஷ்ணன் யானை மேல் பவனி வரக்கூடிய காட்சி. அந்த வாத்தியங்களுடைய சப்தத்தை கேட்ட ஆதிசங்கரர் நாரதரிடத்திலே கேட்டார், இங்கு என்ன புதிதாக ஒரு கோயில், அங்கு என்ன கோலாகலம் என்று. ஆதிசங்கரிடத்திலே நாரத பகவான் கூறினாராம், தங்களுக்கு தெரியாதா, சாக்ஷாத் கண்ணனே 3 தலைமுறைகளில் பூஜிக்கப்பட்டு தன் கையால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு விக்கிரகம். பிரஸ்னி சுதபஸ், பிரஸ்னி கர்ப்பன், அதிதி காசியவர், வாமனன், தேவகி, வசுதேவன், ஸ்ரீகிருஷ்ணன் என்று பல அவதாரங்களிலே தான் கீழிறங்கி கலியுகத்திலே நம்மை ரட்சிக்கும் பொருட்டு கண்ணனுடைய திருக்கோலத்தோடு சிறிய உருவத்திலே குருவும் வாயுவும் பிரதிஷ்டை செய்ததால் குருவாயூரப்பன் என்ற ஒரு பெயரோடு இங்கு நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய இரவு பூஜை, ஸ்ரீவேலி தரிசனம், யானையிலே வரக்கூடிய ஊர்வலம், ஒவ்வொரு நாளைக்கும் 3 ஸ்ரீவேலிகள், ஒவ்வொரு ஸ்ரீவேலியும் 3 சுற்றுக்கள் என்பதையெல்லாம் நாரதர் ஆதிசங்கரருக்கு விளக்கினார். விளக்கிவிட்டு அதனால் குருவாயூரப்பனை நாம் தரிசித்துக் கொண்டு காலடிக்கு செல்லலாம், அவசரம் இல்லை, இது காண கிடைக்காத சேவை என்று கூறினாராம். அப்போது ஆதிசங்கரர் கூறினார், தாங்கள் வேண்டுமானால் குருவாயூரப்பனை தரிசித்து வாருங்கள், நான் குருவாயூரப்பன் காமியார்த்தமான மூர்த்தி, வேண்டுபவருக்கு வேண்டியதை கொடுப்பவன், எனக்கு ஒன்றும் அவரிடத்தில் அவசியமில்லை என்று சொல்லிவிட்டார். நாரதர் குருவாயூரப்பனை தரிசிப்பதற்காக கீழே இறங்கினார். ஸ்ரீவேலி பிரதட்சணத்திலே குருவாயூரப்பனை தரிசித்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்த நிமிஷம் பார்த்தால் பெரிய சப்தம். என்னவென்று நாரதர் எட்டி பார்க்கிறார். வரமாட்டேன் என்று சொன்ன ஆதிசங்கரர் யானைக்கு முன்னால் கீழே விழுந்து கிடக்கிறாராம். நாரதர் அவரை எழுப்பினார். அப்போது அவர் கூறினார், கண்ணனை தரிசிக்க மாட்டேன் என்று பெரிய அபச்சாரப்பட்டு விட்டேன், தப்பு இழைத்து விட்டேன், கண்ணா என்னை மன்னித்து விடு என்று யானை மேல் இருக்கக்கூடிய ஸ்ரீவேலி குருவாயூரப்பனை பிரார்த்தித்துக் கொண்டாராம். அப்போது குருவாயூரப்பன் கூறினார், உங்களை இங்கே கீழே வரவழைத்தது நீங்கள் தவறு செய்ததற்காக அல்ல, நான் அதை தவறாகவே எடுத்துக் கொள்ளவில்லை. இங்கு நீங்கள் அடுத்த 48 நாட்கள் தங்கி என்னை தரிசித்து இங்கு இருக்க வேண்டிய பூஜா முறைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். எனக்கு வேண்டிய ஆகார நியமங்களை தங்களிடத்திலே தெரிவிக்கின்றேன், அவை எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து தாருங்கள் என்று உத்தரவிட 1 மண்டல காலம் ஆதிசங்கரர் அங்கே தங்கி பகவானுடைய பூஜா முறைகளை வழிப்படுத்தியதாக குருவாயூர் ஸ்தல வரலாறு கூறுகின்றது. அதனால் இன்றும் ஸ்ரீவேலியனுடைய கடைசி பிரதட்சணம் வரும்போது ஆதிசங்கரர் விழுந்த இடத்திலே யானையை நிறுத்தி நம்பூதிரி அந்த குருவாயூரப்பனை மேலே காட்டுவார். அந்த இடத்திலே விமானத்தினுடைய ஓடானது பிரிக்கப்பட்டு இன்றும் அது வெளிச்சமாகவே இருக்கின்றது. அது ஆதிசங்கரர் விழுந்த இடத்திலே ஸ்ரீவேலியிலே குருவாயூரப்பன் அவருக்கு செய்யக்கூடிய மரியாதையாக கடைபிடிக்கப்படுகின்றது. அவ்வாறு அவர் ஆரம்பித்த பூஜா விதிகள் தான் இன்றும் தொடரப்படுகின்றன. அதையே பட்டத்திரி குறிப்பிடுகின்றார். பூஜன விதௌ. சரி, 3 மணிக்கு கோயில் திறந்தாகிவிட்டது, நாமும் உள்ளே நுழைந்து விட்டோம், மேலே அங்கு என்ன பூஜையை நாம் தரிசிக்க இருக்கின்றோம் என்று பட்டத்திரி ஞாபகப்படுத்துகின்றார் என்ற ஒரு விவரத்தை நாம் இந்த கரிகிருஷ்ண பெருமாள் கோயிலிலே மற்றொரு திவ்ய தரிசனத்துடன் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம்.